அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 8வது மாத கருத்தரங்கு சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நமக்கு நடக்குது. இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கிய நோக்கம், நமக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணுங்க? எல்லாருக்கும் காசு, பணம், துட்டு. அதை நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ராசி கட்டத்துல இருந்து எத்தனாவது கட்டம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. 2ஆம் இடம்னு சொல்றாங்க. அந்த 2ஆம் இடத்தை பத்தி நமக்கு என்னென்ன நன்மைகள், எப்படியெல்லாம் வாழ்க்கையில நமக்கு செல்வம் சேருங்கிறத சொல்றதுக்காக கோட்டை ரவிச்சந்திரன் ஐயா நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ஐயா அவர்களை சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சார்பாக வருக வருக என்று வரவேற்று ஐயாவை 2ஆம் இடத்தின் ரகசியங்களை சொல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். என் தாய் தந்தை பாதம் பணிந்து எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் வருங்கால ஜோதிடர்களுக்கும் பணிவான வணக்கம். மற்றும் எனக்கு 2ஆம் பாவத்தை பற்றி பேசணும்னு சொல்லி எனக்கு தலைப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது காலபுர தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தான் சுக்கிரன் தான் பணம். அப்போ சுக்கிரன் போய் உச்சாவர இடம் எதிரானா மீனம். அப்போ மீனத்தில் சுக்கிரன் உச்சம் வராரு. அந்த வீடு கொடுத்த குரு கடகத்தில் உச்சம் வராரு. அந்த கடகத்தில் உச்சாவர குரு உட்கார்ந்த வீட்டுக்காரன் சந்திரன் போய் அவர் சுக்கிரன் வீட்டில் உச்சம் வராரு. அப்போ ஜாதகத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு லக்ன, அதாவது உங்களுக்கு யோக புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, யோக புள்ளியே எதிரானாக்கா சந்திரன் தான். குரு கோடிக்கு அதிபதி, சுக்கிரன் லட்சத்துக்கு அதிபதி, புதன் அதாவது மாதம் பணத்துக்கு அதிபதி, அவர் தான் நோட்டு. அப்போ தின வருமானம் எதிரானா சந்திரன் தான் தின வருமானம். அப்போ தின வருமானம் ஒரு மணி நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுன்னா தின வருமானம் வராது. அப்போ மாத வருமானம் எதிரானா புதன் கெட்டு போச்சுன்னு வச்சுக்க, மாமன் உறவு இருக்காது, மாத வருமானமும் இருக்காது, கல்வியும் இருக்காது. அப்போ சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா மனைவியுடைய சுகம் அனுபவிக்க முடியாது. வண்டி வாகனம், நிலம் பழம், வீடு வாசல், ஆடும் பொருள் அசையும் பொருள் எதுவுமே இருக்காது. அப்போ குரு வக்கரமானா கல்வி இருக்காது, நகர் நட்டு நாணயம், அதாவது தங்கத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான், இது குரு தான். அப்போ அவர் குரு வக்கரமானா அறிவு இருக்காது. 2வது புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் கெட்டு போச்சுன்னா அவர் கூமுட்டார். அப்போ 2ஆம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சம்பாதிக்கணும்னா 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் 5ஆம் இடமும் 10ஆம் இடம் பலமாக இருந்தால் வாழ்க்கையில் மேலே வந்துடுவான். அப்போ மகாபாரத கதையில் கிருஷ்ணன் கர்ணனுக்கு ஒரு தங்கமலையே கொடுத்தான் கையில். அப்போ கர்ணன் டெய்லியும் தங்கமலையை எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அப்போ அர்ஜுனன் கேட்டான், அவனை மாதிரி என்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னு இவன் போய் கேட்டான். எல்லாத்துக்கும் அந்த மனசு இருக்காது, அதாவது பணம் எல்லாத்துட்டும் இருக்குதுதான், அதை கொடுக்கக்கூடிய மனசு எல்லாத்துக்கும் இல்லை. ஆனால் கர்ணன்கிட்ட தான் இருக்குது, உனக்கிட்ட இல்லைப்பா, நீ என்கிட்ட கொடுத்து பாரு, நான் வேணா நானும் கொடுக்குறேன் அப்படின்னா. சரி, உனக்கு ஒரு தங்க மலையை காட்டுறான், நீயும் கொடு அப்படின்னா. அப்போ இந்த தங்க மலையை கடந்து அர்ஜுனன் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் கர்ணன் ஒரு நாளைக்கு ஒரு மலையை கொடுத்துட்டு வந்துடுறான். அப்போ உனக்கு அந்த கொடுக்கக்கூடிய மனசு இறுகிய மனசாக இருக்குது, கர்ணனை போல உன்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கர்ணன் இந்த 18-18 நாள் சண்டையெல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்துக்கு போகும்போது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கர்ணன் போய் எனக்கு சாப்பாடு இல்லையான்னு போய் கேட்டான். உனக்கு சாப்பாடு நீ அரசாட்சி செய்யும் போது மக்களுக்கு பணத்தை தான் அள்ளி கொடுத்த தவிர, ஆனால் சாப்பாடு யாருக்கு நீ போடல, அதனால உனக்கு சாப்பாடு இங்கே கிடைக்காது, அதாவது நகர் நட்டு தான் உனக்கு நாணயம் தங்கம் தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு எப்படி தான் பசி தீர்றதுன்னா, அப்போ நீ உங்ககிட்ட ஒரு குடியானம் உங்ககிட்ட இங்கே சாப்பாடு எங்கே கிடைக்குன்னு ஒன்று கேட்டான். நீ அந்த மண்டபத்தில் கிடைக்குன்னு சொல்லி ஆள்காட்டு விரலை காட்டின. அந்த குடியானனுக்கு நீ ஆள்காட்டு விரலை காட்டுறதுனால அந்த ஆள்காட்டு விரலே நீ வாயில் வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பசி தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னதுனால கண்ணனுடைய பசியெல்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ கோடி கோடியாக பணம் இருந்தாலும், அதாவது ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் போதுன்ற மனசு தானம் எதிரானாக்கா அன்னதானம் தான். அப்போ இந்த அன்னதானம் தான் 2ஆம் இடம் தான் பணம், உணவு,
அதாவது அதாவது 2ஆம் இடம் தான் வந்து கல்வி, 2ஆம் இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து வாக்கு. அதாவது ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்தா இன்னைக்கு நான் தரவா பணம், நீ எதுவும் பயப்பட தேவைன்னா அந்த வாக்கு, அதுவும் அந்த 2ஆம் இடம் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு 2ஆம் இடம் தான் பொண்டாட்டி. 2ஆம் இடம் பலமா இருந்து 7ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா குழந்தை குட்டியெல்லாம் பெற்று அதாவது ஒரு 4-5 குழந்தை பெற்றுட்டு கூட டைவர்ஸ் ஆகிடும். அப்போ 7ஆம் இடம் பலமா இருந்து 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா, அதாவது வந்து 7ஆம் இடம் மனைவி கல்யாணம் பண்ணுவான், குழந்தை இருக்காத இருந்தாலும் 2 பேர்த்தோட பிரிவு வந்துடும். அப்ப இந்த 2ஆம் ஆதி லக்னத்தில் இருந்தால் கல்வி, அதாவது வக்கீலுக்கெல்லாம் வந்து பலமா இருக்குன்னா 2ஆம் இடம் பலமா இருக்கணும். புதன் சுக்கிரன் பலமா இருந்தா, குருவும் பலமா இருந்தா வக்கீல் தொழில் செய்யலாம். அப்ப அவங்க எந்த கேஸ் எடுத்தாலும் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அப்ப 2ஆம் இடம் தான் வந்து ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய எதிராக 2ஆம் இடம் தான். அப்ப 2ஆம் ஆதி 2ல் இருந்தா என்ன பண்ணும், செல்வாக்கு இருக்கும், செல்வம் இருக்கும். 2வது வந்து கைத்தொழில வந்து முன்னுக்கு வந்துடுவாங்க. அப்ப 2ஆம் ஆதி வந்து 3ல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுனாக்கா, 3ஆம் இடம் தான் ஆண்மை ஒரு மனிதனுக்கு. அப்ப 3ஆம் இடம் தான் வந்து நகை நட்டு நாணயம் காது மூக்கு எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்ப 3ஆம் இடம் பலமா இருந்தாதான் காது மூக்குல வந்து நம்மளுக்கு நகை நட்டு நாணயம் போட முடியும். அப்ப அந்த 3 கூடிய வந்து பலமா இருக்கணும், ராகுகேதுனுடைய பிடியில மாட்டக்கூடாது. அப்படி மாட்டினாங்கனாக்கா நம்மளுக்கு அந்த நகை நட்டு நாணயம்லாம் பலம் இருக்காது. அப்ப 2ஆம் ஆதி போய் 4 அப்ப 3ஆம் இடம் தான் வந்து இயலிசை நாடகம் அப்படின்ற நடனம் எல்லாமே 3ஆம் இடம் தான். அப்ப 4ஆம் இடம் எதனாலனாக்கா 4ஆம் இடம் தான் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப 2ஆம் ஆதி 4ல் இருந்தாக்கா ஜாதகர் எல்லா வித நலமும் இருக்கும். அதாவது வந்து உடல் வலிமை, நல்ல ஆரோக்கியம், சுக வாழ்வு எல்லாமே இருக்கும், அரச போகத்தோடு வாழ்வான். அப்ப 2ஆம் ஆதி 5ல் இருந்தாங்கன்னா ஜாதகர் வந்து மிகுந்த செல்வாக்கு உடையா இருப்பான், குழந்தை செல்வம் நிறைய இருக்கும். அதுக்கு அடுத்தது அடுத்தவங்களுக்கு இவங்க ஐடியா சொல்லக்கூடிய நிதி மந்திரியா கூட இருப்பாங்க. அப்ப அரசனுக்கு அரசனாக கூட வாழ்வாங்க அப்படின்னு ஒரு விதி. அப்ப 2ஆம் ஆதி போய் 6ல் இருந்தாங்கன்னா ஜாதகர் வந்து பண கஷ்டம் அதிகமா இருக்கும். அப்ப கல்வி கேள்விகளில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்காது. சுவர் சேர, அதாவது பகைவரின் பொருள் ஜாதகருக்கு தேடி வரும், பணப்பிரச்சனை எப்போது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வந்து இந்த 2ஆம் ஆதி 6க்கு போனால் அப்படிதான் இருக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல வந்து சிக்கலை தரும். குடும்பம் திருமணம் போன்றதுல வந்து காலம் கடந்துதான் கல்யாணம் நடக்கும். ஆச்சுங்களா? அப்ப 2ஆம் ஆதி 7ல் இருந்தா என்ன பண்ணுன்னா, 2ஆம் ஆதி 7ல் இருந்தால் அப்ப அவர் வந்து மருத்துவராக இருப்பார். அப்ப 2ஆம் இடம் தான் வந்து பேச்சு அறிவு எல்லாம். 7ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து இது வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் தான் இது வந்து தொழில். அப்ப 2ஆம் ஆதி 7ல் இருந்தால் மருத்துவராக இருப்பாரு. சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் மனைவியிடம் சேரும். அப்ப கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வாக்கு சாதுரியம் இருக்கும், பெண்கள் விஷயத்தில் நிறைய செலவுகள் செய்வார், மனைவியால் பல கஷ்டங்களையும் அனுபவிப்பார். ஏன் கஷ்டங்கள் அனுப்பினாக்கா ஒரு இது என்னன்னா கல்விக்கு அதிபதி புதன். அப்ப அவ படிப்புல கரை கண்டவர் யாருமே இல்லை. அப்ப சுக்கிரன் தான் மனைவி 2ஆம் இடம். சுக்கிரன் வந்து பலமா இருந்தா ஒரு மனிதனுக்கு மனைவியால முன்னேற்றம் வந்துடும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா மனைவியால வந்து அசிங்கமானமும் வரும். அப்ப மனைவி இது கரை கண்டவரும் யாரும் உலகத்துல யாரும் இல்லை. அதுக்கு அடுத்தது 8ஆம் இடம். 2ஆம் ஆதி 8ல் இருந்தால் பணப்பிரச்சனை இருந்து விட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஜாதகர் வாயால் பெரும் பிரச்சனையை வந்து சந்திக்க நேரம். பொய் பேசுவராகவும், கல்வி இல்லாதவராகவும், பேச்சில் சுவாரஸ்யம் இல்லாதவராகவும், குடும்ப தோஷம் ஏற்பட்டு திருமண வாழ்வு எளிதில் அடைய முடியாது. அப்ப 2ஆம் ஆதி 9ல் இருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல யோகமாகும். ஜாதகர் தான தர்மங்கள், பொருள் செலவு, மனைவியின் சகோதரனுக்கு உதவி செய்வார், செல்வாக்கு உடையவராக இருப்பார், தந்தைக்கு செலவு செய்வார், தீர்த்த யாத்திரை செய்வார், சிறப்பான குடும்ப வாழ்வு அமையும். அப்ப 2ஆம் ஆதி வந்து 10ல் இருந்தாங்கன்னா ஜாதகர் சுய தொழில் செய்வார், நல்ல சம்பாத்தியம் உடையவராக இருப்பார், கல்வியில் சிறந்து விளங்குவார், மேலான அந்தஸ்துடன் வாழ்வார், அரசாங்க சட்ட திட்டங்களை அதை பயில்வார். அப்ப 2ஆம் ஆதி 11ல் இருந்தா ஜாதகர் வாக்கு சாதுரியம் உடையவராக இருப்பார், கல்வி உடையவராக இருப்பார், தனலாபம் உடையவராக இருப்பார், சொல்வாக்கு உடையவராக இருப்பார், கொடுக்கல் வாங்கல்ல வந்து அதாவது பிசினஸ்ல வந்து நல்ல முன்னேற்றமா இருப்பாரு, மூத்த சகோதரருக்கு உதவுவார்.
அப்ப 2ஆம் 12 இருந்தால் ஜாதகர் வீண் வார்த்தை உடையவர், சதா சுற்றி வரும் குணம் கொண்டவர், சுகம் அற்றவர், போஜன சுகம் சயன சுகம் இல்லாதவர், அதாவது பல வகையிலும் செலவு செய்வாரு, வறுமை வரும், தன் மதிப்பை தானே கெடுத்துக் கொள்வார், சுவர் சம்பந்தம் பெற தர்ம வழியில் செலவினம் ஏற்படும், தனது சுகவாழ்வுக்கு எல்லா பிரச்சனையும் செலவு செய்து கொண்டு வறுமையில் வாடுவார். எனவே இவ்வுலகில் பணம் உள்ளவருக்கு இவ்வுலகம் உண்டு, அருள் உள்ளவருக்கு எவ்வுலகம் உண்டு என்று சொல்லி 2ஆம் 12 இருந்தாலும் 12ஆம் 2 இருந்தாலும் வாழ்நாள் பூரா தரித்திரக்காரனாக தான் இருப்பான். எனவே உலகத்தில் முதல் வாசப்படி பணமே என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.